الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற தலைப்பிலே ஷைத்தானை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுப்பான், அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த இன்னும் பல செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஷைத்தான் நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய வழிகேடுகளில் ஒன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குவது. இது ஷைத்தானுக்கு பிடித்தமான ஒரு காரியம். சஹீஹ் முஸ்லிமிலே 5419வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன இப்லீஸ யலவ் அர்ஷஹு அலல்மா. இப்லீஸ் தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய ஆசனத்தை அவன் தண்ணீரின் மீது அமைத்திருக்கின்றான். இன்னும் சில அறிவிப்புகளில் கடல் மீது அமைத்திருக்கின்றான். அந்த இப்லீஸ் என்ன செய்கின்றான்? சும்ம யபஅசு சராயாஹு, அவன் தன்னுடைய படைகளை அனுப்புகின்றான் மக்களை வழிகெடுப்பதற்காக. அப்போ நிறைய ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஷைத்தானை போன்று ஸ்பெஷல் ஷைத்தான் என்ன செய்வாங்க? வழிகெடுக்க வருவாங்க. எப்படி மலக்குமார்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ, அதுபோன்று வெள்ளிக்கிழமைக்கு முதலில் வருபவரை பதிவு செய்வதற்கு சிறப்பான மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோன்று இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வான்? அவன் தன்னுடைய ஆசனத்தை கடலின் மீது அமைத்து மக்களை வழிகெடுப்பதற்காக தன்னுடைய கூட்டாளிகளை அவன் அனுப்புகின்றான். அந்த கூட்டாளி என்ன செய்வாங்கன்னா, வழிகெடுத்து விட்டு வந்து அவன்கிட்ட விஷயத்தை சொல்லுவாங்க, நான் எப்படி தான் வழிகெடுத்தேன்னு சொல்லி. அப்போ அந்த ஷைத்தான் வந்து யாரை வந்து தனக்கு ரொம்ப நெருக்கமாக அந்தஸ்து மிக்கவனாக ஆக்கிக் கொள்வான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், ஃபஅத்னாஹும் மின்ஹு மன்சிலத்தன் அலமுஹும் ஃபித்னத்தன். அந்த ஷைத்தான்களில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், ஷைத்தான்ட தலைவர், ஷைத்தான்ட அந்தஸ்தால் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால், யார் வந்து ரொம்ப குழப்பம் பண்றானோ, ரொம்ப வழிகெடுக்கிறானோ, அவன் தான் அந்தஸ்தில் உயர்ந்தவன். அப்போ அந்த ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க? வழிகெடுத்துட்டு வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க, எஜீவு அஹதுஹும் ஃபயகூலு ஃபால்து கதாவ கதா. ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தா, ஒரு தினம் சினிமா படம் பார்க்க வச்சுட்டேன் அப்படிமா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது அந்த ஷைத்தான் சொல்லுவான், அவனுக்கு திருப்தி இல்லாட்டா மா சனாயத்தை செய்யன், நீ ஒன்றுமே செய்யலப்பா, என்னத்தை பெருசாக வழி எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான்? ஷைத்தான் வந்து சொல்லுவான். அப்போ ஒரு ஷைத்தான் வந்து சொல்வானா, மா தலக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு பைன இம்ராத்திஹி. நான் ஒருவனுக்கு பின்னாடியே போய் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கு மத்தியிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் வரை நான் அவனை விடவில்லை. ரெண்டு குடும்பத்தை, அந்த குடும்பத்தை வந்து நாசமாக்கிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு செய்வான். ஒரு ஷைத்தான் வந்து சொல்லும் பொழுது தலைவர் ஷைத்தான் செய்வான், அவனை ரொம்ப அரவணைத்து கொண்டு, நிஅம அன்த, நீ தாண்டா ரொம்ப சூப்பர் என்று என்ன செய்வான்? ஃபயல்தஸிமுஹு, அவனை அரவணைத்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷைத்தான் வந்து இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது வந்து அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். இதன் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. யாருக்கு அது இலகுவானது? அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டால் இதிலிருந்து ரொம்ப ஈஸியான செஞ்சிடலாம், தப்பித்து விடலாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி. ஈமான் கொண்டவர்களே, அதிகமாக வீண் சந்தேகம் கொள்வதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாதல் தண்ணி இசுமுன்,
சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்கின்றான். இந்த வீணான சந்தேகம் ஷைத்தான் எப்படி பிரிவினையை போடுவான்? கணவன்கிட்ட போய் என்ன செய்வான், உன் மனைவி அந்த இடத்துல பார்த்தம்பா யார்கிட்டயே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீ பொரிய 10 வருஷம் வச்சுக்கிடுங்க. அப்படியே அது நடந்தது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. அப்படியே அவங்க சந்தேகம் ஏற்பட்டு சொல்லுவாங்களே, சந்தேக கோடு அது சந்தோஷ கேடும்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்யும், ஆதாரம் இல்லாமல் நாம் சந்தேகப்படும் பொழுது அது பயங்கரமான அந்த வாழ்க்கையில் பெரிய பிரிவினை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிடும். அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீணான சந்தேகங்களை விட்டும் ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவதை விட்டும் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒரு மனைவியாக இருப்பவள் கணவன் மனைவி வாழ்க்கை இன்புற வேண்டும் என்றால் அது நிறைய விஷயம் இஸ்லாம் வழிகாட்டுது. முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லி காட்டுறோம். நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்துக்கே முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு ஒரு கணவனுக்கு மனைவி என்று சொன்னால் வீட்டுக்கு வந்தால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்தால் தான் அங்கே வாழ்க்கை என்ன செய்யும், சந்தோஷமாக இருக்கும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. ஒரு பெண் என்பவள் கணவனுக்கு மார்க்கம் அனுமதித்த முறையில் நியாயமான விஷயங்களில் கட்டுப்பட்டு நடந்தால்தான் அங்கே வாழ்க்கை என்ன செய்யும், நல்லா போகும். இன்றைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் இந்த கட்டுப்படாத தன்மை, ஈகோ. கணவர் கொஞ்சம் படிப்பில் குறைந்தவராக இருப்பார், அழகில் குறைந்தவராக இருப்பார், இல்லை நவநாகரிக உலகத்தில் ஸ்டைலாக அவருக்கு என்ன செய்யாது, பேச தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும்போது அதை வைத்துக்கொண்டு அவரை கட்டுப்பட மறுக்கும் பொழுது தான் குடும்பத்தில் என்ன செஞ்சிடுது, பிரிவினை வந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துன்யா குல்லுஹா மத்தாவுன், இந்த உலகம் முழுவதுமே வாழ்வதற்கேற்ற வசதிகள். வ கைரு மத்தாஇ துன்யா அல் மரஅத்து சாலிஹா, இந்த உலகத்தில் உள்ள வாழ்வதற்கேற்ற வசதிகளில் சிறந்த வசதி எதுவென்று சொன்னால் நல்லொழுக்கமுள்ள ஒரு மனைவி தான், நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண் தான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நல்லொழுக்கமுள்ள பெண் என்றால் யார்? இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அலா உஹ்பிருக்க பி ஹைரிமா யக்னிசுல் மரு, ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களில் சிறந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? பொக்கிஷம்னா என்ன? நம்முடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவனுக்கு அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நமக்கு பேங்க்ல 10 லட்ச ரூபா இருக்குது, இத்தனை பவுன் தங்கம் இருக்குது, நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக கழிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷப்படுவான். இந்த பொக்கிஷம் அவனுடைய செல்வ ஆதாரம் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த செல்வங்களை விட, காசு பணத்தை விட, எதை விட சிறந்த ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது மரஅத்து சாலிஹா, அந்த பொக்கிஷம், வாழ்க்கை இன்புறுவதற்குரிய பொக்கிஷம் நல்லொழுக்கம் உள்ள மனைவிதான். நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்றால் யார்? இது 5 வேளை தொழுக ஆணும் தொழணும் பெண்ணும் தொழணும், குர்ஆன் ஓதுறது ஆணும் தொழ வேண்டும் பெண்ணும் தொழ வேண்டும். மனைவிங்கிற விஷயத்துல நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்றால் யாருன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா அமரஹா அத்தாஅத்துஹு, கணவன் கட்டளையிட்டால் அவள் என்ன செய்வாள், கட்டுப்படுவாள். இதா நலர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் அவளை ஆசையோடு நோக்கும் பொழுது அவள் மகிழ்ச்சி ஊட்டுவாள். ஃபைதா காப அன்ஹா ஹஃபிதத்துஹு, கணவன் அவளிடம் இல்லாமல் இருக்கும்போது, வெளியூர் சென்றிருக்கும் போது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வாள். அப்போ ஒரு மனைவியாக வாழக்கூடிய பெண் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய அலங்காரங்களை அல்லாஹ் யாருக்கு முன்பாக வெளிப்படுத்த அனுமதித்திருக்கின்றானோ அவர்களுக்கு முன்பாக மட்டும் வெளிப்படுத்தி அவள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வாள் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செய்யாது, 99% குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது, பிரச்சனை ஏற்படாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறை தான் சரியான வாழ்க்கை நெறிமுறை. இன்றைய காலத்தில் இப்போ நவீன இந்த காலம் இருக்கு பாருங்க, அதிகமான விவாகரத்துகள் எதனால் இப்பொழுது மேலை நாடுகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அரபி ஊடகங்கள்ல எல்லாம் அங்கே அதிகமான விவாகரத்துகள் இன்றைக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக். அதிகமான மக்கள் எல்லாரும் சின்ன பிறந்த குழந்தையில இருந்து முதியோர்கள் வரை அந்த சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஒரு கணவன் என்ன எதிர்பார்ப்பான், தான் வீட்டிற்கு வரும்போது மனைவி தன்னை கவனிக்க வேண்டும் அப்படி அவர் எதிர்பார்ப்பார். அவருக்கு 1000 தேவைகள் இருக்கும். ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பாள், தன்னுடைய கணவன் தன்னை கவனிக்க வேண்டும். நம்ம பழக வேண்டிய உறவுகள் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு சமூக உறவுகள் சொன்னோம்னா,
கணவன் அருகில் இருப்பான், மனைவி அருகில் இருப்பாள், குழந்தை அருகில் இருப்பாள். 3 பேரும் வேறு யாரோடு என்ன செய்வார்கள்? வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் வேறு யாரோடு பேசி கொண்டிருப்பார்கள், வேறு எதையோ பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க? மனைவி ஒரு புறம் அவள் செல்போனில் ஒதுங்கி கிடக்கிறாள், கணவன் ஒரு புறம் அவன் ஒதுங்கி கிடக்கிறான், நடுவில் குழந்தை ஒரு புறம் என்ன செய்யும்? அது ஒரு யூடியூப்பை பார்த்து கொண்டு அது கிடக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பல குடும்பங்கள் இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குனால பல குடும்பங்கள், கணவன் மனைவியை கவனிக்காத சூழல், மனைவி கணவனை கவனிக்காத சூழல். நம்ம ஜமாத்துக்கு பஞ்சாயத்துலாம் வந்திருக்கு. என்ன பிரச்சனை? என்னை இவளோட வாழ முடியாது. என்னம்மா? எப்பொழுது பார்த்தாலும் வாட்ஸ்அப், எப்பொழுது பார்த்தாலும் ஃபேஸ்புக். அப்போ அந்த பெண்ணுடைய குடும்பத்திலேருந்து என்ன செய்கிறாங்க? இதை வந்து எதாவது பண்ணுங்க, உங்கள் மதரசாவில் சேர்த்து கொஞ்சம் காலத்துக்கு பக்குவப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அந்த அம்மா என்னால் என்ன செய்ய முடியாது? வாட்ஸ்அப் பார்க்காம இருக்க முடியாது, ஃபேஸ்புக் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு இது வந்து சமூகத்துக்கு பெரிய ஒரு சாபக்கேடு. நம்ம வந்து ஒவ்வொருவருமே தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் சரியாக செய்யும் பொழுது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி சரியாக செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பமாக இருக்கும். அப்போ இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் வந்து இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் வழிகாட்டுறாங்க. அந்த அடிப்படைகளை தெரிந்து நாம் பேணிக் கொள்ள வேண்டும். மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையை பேணி ஒரு பெண் நடந்து கொண்டால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் வந்து பிரிவினையை உண்டாக்க முடியாது. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் தனிமை. அகமது என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அல்லாஹ் சொல்றாங்க, மன் அராத மின்கும் பி ஹபஹபத்தில் ஜன்னா ஃபல் யல்ஸமில் ஜமா. யார் வந்து சொர்க்கத்துடைய மத்திய பகுதியை விரும்புகிறாரோ அவர் கூட்டாக இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். ஃபைன்ன ஷைத்தான மஅல் வாஹிதி ஒஹுவ இஸ்ரைன் அபஅத். 2 பேரை விட, ஒருவனை விட 2 பேராக சேர்ந்து இருக்கும்போது ஷைத்தான் தூரமாக இருப்பான். அப்போ நம்ம பெரும்பாலும் தனிமை இருக்கு பாருங்க. தனிமை என்பது வந்து ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு அது சரியான ஒரு இடம். அப்போ நம்ம பெரும்பாலும் தனிமையை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமான சூழல்கள் வரும். நாம் ஏதாவது வெளியூருக்கு போவோம், தனியாக தங்க வேண்டிய சூழல் ஏற்படும். பெரும்பாலும் இந்த ஒரு மனுஷனை பாருங்க, உள்ளுள்ள இறையச்சத்தோடு இருப்பான். அட்ரஸ் இல்லாத ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனை பற்றி யாருக்குமே தெரியவில்லை என்று வைத்து கொண்டால் அவன்கிட்ட ஷைத்தான் வந்துடுவான். தெரிஞ்ச ஊருக்குள்ளே சிகரெட் அடிக்க பயப்படுவானா இல்லையா? சாதாரண பசங்களை பார்க்கலாம், ஊருக்குள்ளே என்ன செய்வான்? ஒரு பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது பயப்படுவான். அதே ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, இங்கே யாருக்கு தெரிய போகுது? நடு ரோட்டில் என்ன செய்வார்? அவர் பிடிச்சி அப்படியே வட்ட வட்டமாக ரவுண்டு விட்டுக்கிட்டு போவார். அப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி தனிமை என்பது வந்து நாம் அதை தவிர்த்து கொள்ளும்போது ஷைத்தானுடைய அந்த கெடுதல்களை நம்ம என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். இதை நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, லா யஹ்லுவன்ன அஹதுக்கும் பி இம்ராயத்தின். உங்களில் யாரும் அந்நிய பெண்களோடு தனிமையில் இருக்க வேண்டாம். ஃபைன்ன ஷைத்தான சாலிசுகுமா. அப்படி தனிமையில் இருந்தால் ஷைத்தான் அங்கே 3ஆவதாக இருப்பான். இதை பற்றி நாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏராளமான உரைகளில் வந்து என்னுடைய கேட்டு செய்யப்பட்டிருக்கிறது, விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தனிமை, அந்நிய பெண்களோடு உள்ள தனிமை என்பது ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு போதுமான இடம். அது தனிமை என்பது ஒரு தனி ரூம்லேயே இருக்கக்கூடாது, செல்போன்லேயே வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விட்டதென்றால் ஒரு மனிதன் வழிகெடுவதற்கு அது போதுமானதாக என்ன செய்யும்? இருக்கும். அடுத்து நபியா சொல்றாங்க, வமன் சர்ரத்துஹு ஹசனத்துஹு ஒ சாஅத்துஹு செய்யத்துஹு ஃபஹுவ மூமின். எவனுடைய நன்மையான காரியம் அவனுக்கு மகிழ்ச்சியையும் எவனுடைய தீமையான காரியம் அவனுக்கு வருத்தத்தையும் கொடுக்குமோ அவன்தான் மூமின். அப்போ நம்ம செய்யக்கூடிய தீமையை செஞ்சுட்டு சந்தோஷப்படும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவார், செத்தாண்டா எதிரி. அப்படி அவருக்கு தீமையான காரியத்தை வைத்துக்கொண்டு எனது சந்தோஷம், நன்மையான காரியம் வந்து அவருக்கு சந்தோஷம் அளிக்கலை. ஆனால் ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. யாருடைய நன்மையான காரியம் தான் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும், தீமையான காரியம் அவனுக்கு உள்ளத்தை உறுத்த வேண்டும், அவனுக்கு வருத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடம் இருந்தால்தான் அவன் மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அகமதுல 109வது செய்தியாக செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய விஷயம் தனிமை, அந்நிய பெண்களோடு தனித்திருத்தல். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியை பற்றி சொல்லி காட்டுறாங்க.
சஹீஹ் முஸ்லிம்ல 4138வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஷைத்தான யஹ்துரு அஹதக்கும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனி, நம்முடைய எல்லா விஷயங்களும் ஷைத்தான் நம்மிடம் வருகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாப்பு தர சொல்றானா இல்லையா, அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தின், இறைவா ஷைத்தான்களுடைய தீண்டுதல்களை விட்டு முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ அஊது பிக்க ரப்பி யஹ்துரூன், இறைவா ஷைத்தான்கள் எந்திரம் வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கின்றான். அப்ப நம்முடைய எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் என்ன செய்யறான், அவன் வருகின்றான். எந்த அளவிற்கு, ஹத்தா யஹ்துரஹு இந்த தஆமிஹி, நாம் சாப்பிடும் போது ஷைத்தான் வருகின்றான். வந்து என்ன செய்கின்றான், நபியான சொல்றாங்க, ஃபைதா சகதத் மின் அஹதிக்கும் அல் லுக்மா, நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு கவலை உணவு கீழே விழுந்து விடும் என்றால், சாப்பிடும்போது நம்ம கீழே உணவு விழுந்து விடும் என்றால், ஃபல் யுமித் மாக்கான பிஹா மின் அதன், அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கிவிட்டு சும்மலி ஏகுல்ஹா, அதை அவர் சாப்பிட்டுக் கொள்ளட்டும். வலா யதாஹா லி ஷைத்தான், அதை ஷைத்தானுக்கு விட்டு விட வேண்டாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது கீழே சுத்தமான ஒரு விரிப்பை விரித்து வைத்துக்கொண்டு வச்சுக்கிடுங்க. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானுக்காக உணவை வீணாக்கிட வேண்டாம் என்ற அந்த கட்டளையை நாம் என்ன செய்ய முடியும், பேணிக்கொள்ள முடியும். அப்போ நம்ம சாப்பிடும்போது உணவை என்ன செய்யக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. அப்படி வீணாக்கும் போது அந்த உணவு வீணாவதோடு அது ஷைத்தானுக்குரியதாக ஆகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று ஃபைதா ஃபரக, நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால், ஃபல் எல்ஆக் அசாபியாகு, உங்களுடைய விரல்களை நன்றாக நீங்கள் சூப்பிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா எதிரி ஃபி ஐயி தஆமிஹி தக்கூனுல் பரக்கா, அந்த உணவுல வந்து எந்த பகுதியில் பரக்கத் இருக்கிறது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஏதாவது ஒரு பருக்கையில கூட மிகப்பெரிய நோயை நீக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கலாம், நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கலாம், நமக்கு ஆற்றலை தரக்கூடிய விஷயம் இருக்கலாம். அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சா கூட கையில் உள்ளதானே அப்படின்னு சொல்லி போய் கையை கழுவிடாதீங்க, கையை நன்றாக நீங்கள் என்ன செய்யுங்கள், உறிஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு நபியான சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சுன்னத்து வந்து அசிங்கமாக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஒரு கரண்டியை ஸ்பூனை வச்சு சாப்பிட்றோம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஸ்பூனை எல்லோரும் அவன் வாயில் கரண்டியை வச்சு இன்னொருத்தன் சாப்பிட்றான், அது அசிங்கமாக தெரிய மாட்டேங்குது. ஆங்கில கலாச்சாரம் எது அசிங்கமாக தெரியுது, நம்ம கையை நாம சுத்தமாக கழுவி விட்டு நாம சாப்பிட்ட பிறகு நம்முடைய கையை உறிஞ்சுவது மற்றவங்களுக்கு அசிங்கமாக தெரியும். என்னப்பா சபையில் வச்சு கையை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற, அசிங்கமா இல்லையான்னு திட்டக்கூடிய மக்களை தான் பார்க்குறோம். சுன்னாவை நிறைவேற்ற நம்ம அசிங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நாம விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இதில் நமக்கு பல நன்மைகளும் இருக்கிறது. நாம் சாப்பிடும்போது கையில் சில ஹார்மோன்ஸ் என்ன செய்கிறது, சுரக்கிறது, அது நம்முடைய ஜீரணத்துக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் வரக்கூடிய ஆஜராகக்கூடிய இடங்களில் ஒன்று, நம்ம சாப்பிடும் போது உணவை வீணாக்குகிறோம் என்று சொன்னால் அங்கே ஷைத்தான் ஆஜராகிறான். எனவே உணவு கீழே விழுந்து விட்டால் அதை ஷைத்தானுக்காண்டி விட்டுறாதீங்க, நீங்க வந்து கீழே விழுந்தாலும் அதை சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கிறாங்க. அப்ப நாம சாப்பிடும் போது கீழே ஒரு தூய்மையான ஒரு விரிப்பை விரித்து வைத்துக் கொண்டால் நாம் இந்த மாதிரி உணவை வந்து ஷைத்தானுக்கு விடாமல் நம்ம சாப்பிட முடியும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஷைத்தானுக்கு பிடித்த ஒரு விஷயம் எது, சஹீஹ் முஸ்லிம்ல 4108வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க இதா அக்கல் அஹதுக்கும் ஃபல் யகுல் பி யமீனிஹி, நீங்க சாப்பிட்டால் வலது கையால் சாப்பிடுங்கள். வ இதா ஷரிப ஃபல் யஷ்ரப் பி யமீனிஹி, குடித்தால் வலது கையால் குடியுங்கள். ஃப இன்ன ஷைத்தான யகுலு பி ஷிமாலிஹி வ யஷ்ரபு பி ஷிமாலிஹி, ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுகிறான், இடது கையால் குடிக்கின்றான். அப்ப நாம இந்த செயலை செய்யக்கூடாது. ஷைத்தான் இந்த இடது கையால் சாப்பிடுவது, இடது கையால் குடிப்பது ஷைத்தானுக்கு பிடித்தமான ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியத்திலையும் வலது கரத்தை தான் செய்றாங்க, முற்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4106வது செய்தியாக இருக்கிறது, நாம வீட்டுக்குள்ள நுழையணும். இதா தஹல ரஜுல் பைத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஃபதக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுறான். வீட்டுக்குள்ள நுழையிறோமா, பிஸ்மில்லான்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டுக்குள்ள போறோம். பிஸ்மில்லான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போகும்போதும் அதே மாதிரி இந்த தஆமிஹி, சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்யறோம், அல்லாஹ்வை நினைச்சு பார்த்து நாம சாப்பிடுகின்றோம். வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லான்னு நுழைகிறது, சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு சாப்பிட ஆரம்பிக்கிறது. அப்போ ஷைத்தான் சொல்வானா, கால ஷைத்தானு லா மபீத்தலக்கும் வலா அஷா, இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு தங்குமிடமும் இல்லை உணவும் இல்லை அப்படின்னு ஷைத்தான் சொல்லுவான். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஃபலம் எதுக்குரில்லா இந்த துஹூலிஹி, உள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் ஷைத்தான் சொல்வானா, எனக்கு தங்குமிடம் கிடைத்து விட்டது,
சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் ஷைத்தான் சொல்வானா அதிரக்தும் அல் மபீத்த வல் அஷா, நீங்கள் தங்குமிடத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள், உணவையும் பெற்றுக்கொண்டீர்கள். அப்ப நம்ம சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். வீட்டிற்குள் நாம நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்குள் நுழையணும். அப்ப இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அது ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு காரியமாக, ஷைத்தானுக்கு எதிராக அதனை செய்யும் அமையும். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5417 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஷைத்தான கது ஐஸ ஐ யஅபுதுல் முஸல்லூன் ஃபி ஜஸீரத்தில் அரப், அந்த அரபு தீபகற்பத்தில் தொழக்கூடியவர்கள், தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவதை விட்டு ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். அரபு தீபகற்பத்தில் வந்து ஷைத்தான் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை வழங்கக்கூடியவர்கள் ஷைத்தானை வணங்க மாட்டாங்க, அது ஷிர்க் வராது. நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய அந்த வார்த்தை உண்மை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். வலாக்கின் ஃபித் தஹ்ரீஷி பைனஹும், என்றாலும் அவன் அந்த மக்களுக்கு மத்தியிலே, தொழுகையாளிகளுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்குவான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லைங்களா? அந்த மார்க்கத்தை விளங்கிய மக்கள், அந்த அரபு தேச மக்கள், அவங்க வந்து பல்லாண்டுகளாக பல பிரிவினர்களாக சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷைத்தான் எதை விரும்புவான், நாம் எவ்வளவுதான் தௌஹீத்வாதியா இருந்தாலும் தொழுகையாளிகளாக இருந்தாலும் நமக்கு மத்தியிலே குழப்பம் உண்டாக்குவது ஷைத்தானுக்கு பிடித்தமான ஒரு வேலை. அப்ப அதில் இந்த மாதிரி குழப்பத்தை விட என்ன செய்யணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் நடந்து கொண்டால் ஷைத்தானுடைய இந்த கெடுதியை விட்டு நம்ம என்ன செய்யலாம், தற்காத்து கொள்ளலாம். அதுபோன்று ஷைத்தானுடைய அடுத்த வழிகேடு என்ன, அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8454 செய்தியாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த ஷைத்தான கத ஐஸ ஐயுபத பி அர்லிக்கும் ஹாதிஹி, ஷைத்தான் உங்களுடைய இந்த பூமியிலே, நபிகள் மதீனா நகரத்தை சுட்டி காட்டுறாங்க, உங்களுடைய இந்த பூமியிலே அவன் வணங்கப்படுவதை விட்டும், ஷைத்தான் வந்து சிலை வணக்கம், அது அல்லாஹ்க்கு இணை வைக்கப்பட இந்த மாதிரி காரியங்களை விட்டும் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். உங்களை எதுல கொண்டு போய் தள்ளிட முடியாது, சிலை வணக்கத்தில் கொண்டு போய் தள்ளிட முடியாது, ஷிர்க்ல கொண்டு போய் தள்ளிட முடியாது. வலாக்கின் கது ரலிய மின்கும் பிமா தஹ்கிரோன், நீங்க அற்பமாக கருதக்கூடிய விஷயத்தில் என்ன செய்வான், நீங்க வந்து உங்களை அவன் பொருந்தி கொண்டான். அப்ப நம்ம சின்ன சின்ன அமல்கள் விஷயத்தில் தௌஹீத் முக்கியம், அதுதான் நம்முடைய உயிர் நாடி. அதே நேரத்தில் சிறிய சிறிய நல்ல அமல்கள் இருக்கு பாருங்க, அதுல பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. ஷைத்தான் அதில் நம்மளை என்ன செய்து விடுவான், வழிகெடுத்து விடுவான். அப்ப நாம் அப்படி ஆயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்களை, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சுன்னத்துகள், இந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் 2 ரக்காத் தொழுவிட்டு உட்கார்றது ஒரு சுன்னத்து. அதுபோல இன்னும் எத்தனையோ சுன்னத்துகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்யாமல் இருப்பதை கொண்டு ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான், வழிகெடுப்பான். அப்ப நாம தௌஹீது கொள்கையில சரியாக இருப்பதோடு அமல்களையும் சரி செய்து கொண்டால் ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியில நாம் என்ன செய்யலாம், நம்மை வந்து தற்காத்து கொள்ளலாம். அதுபோன்று ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கெட்ட கனவு. இந்த கெட்ட கனவு மூலமாக ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான், வழிகெடுப்பான். வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த கனவும் ஒரு விஷயம். சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 4563 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன், இன்னி ஹலம்து, நான் ஒரு கனவு கண்டேன், அன்ன ரசி குத்திய, என்னுடைய தலை வெட்டப்பட்டுடுச்சு, தலை வெட்டப்பட்டு அது முன்னாடி போகுது, தலை முன்னாடி போகுது, ஃபஅத்தபிஹு, நான் பின்னாடி போறேன். இந்த மாதிரி நம்ம ஆட்களும் சில கனவு சொல்லுவாங்க, என்ன ஜனாசா தூக்கிட்டு போறாங்க, நான் பின்னாடி போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சகோதரர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனவு தான் என்ன செய்வாங்க, மக்கள் வந்து காண்பாங்க. அப்ப அந்த கிராமவாசி என்ன செய்யறாரு, அவர் தலை வெட்டப்பட்டு தலை முன்னாடி போகுது, இவர் முண்டமா பின்னாடி போற மாதிரி இவருக்கு என்ன செய்யுது, கனவு காண்றாரு. அப்ப ரசூலா அவர் இப்படி சொன்ன உடனே ஃபஸஜரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள், அந்த தீய கனவுகளை வந்து சொல்வதை வெறுத்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா துக்பிர் பி தலஉபி ஷைத்தானி பிகஃபில் மனாமி, நீ தூங்கும் போது உன்னை கொண்டு ஷைத்தான் விளையாடியதை நீ மற்றவர்களுக்கு சொல்லாதே அப்படின்னு நபிகள் நாயகம் செய்றாங்க, தடுக்கிறாங்க. இந்த கனவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தெரியாம
அதிகமான மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். மனநோயாளியாக ஆகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கனவை பார்த்துட்டோன்னு சொல்லி கனவுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லணும்னு ஏமாற்றக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் உள்ள தனித்துவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொன்னாங்களா இல்லையா? அதை வந்து அவங்க குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இறைவன் எனக்கு ஹாதா மிம்மா அல்லமனி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்கிறாங்க. நபிகள் நாயகம் சில கனவுகளுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனவுடைய விளக்கம் அவங்களுக்கு வஹீல வரும். உலகத்தில் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, கனவுக்கு விளக்கம்லாம் சொல்ல முடியாது. நம்ம யார்கிட்டையும் போய் கனவுக்கு விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கி இருக்கிறது. இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலை விளங்கி கொண்டால் மனநோயாளி ஆக மாட்டோம். நாம் வந்து செல்வத்தை மக்கள் இழந்து போக மாட்டார்கள். அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்யலாம், வாழலாம். இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 4555வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா இக்தரப ஜமான், காலம் சுருங்கும் பொழுது தம் தக்கத் ரூயல் முஸ்லிமி தக்கதிபு, ஒரு முஸ்லீம் காணக்கூடிய கனவு பொய்யா இருக்காது. இப்போ காலம் சுருங்கிக்கிட்டே வருது. நம்ம ஒரு 10 100 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கிடுங்க, பல மணி நேரங்கள் பயணம் செய்யணும். இப்போ ரொம்ப சுருக்கமாக ரொம்ப வேகமான வாகனங்கள் செய்து விட்டது வந்து விட்டது. ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போவதற்கு கூட நபிகள் நாயகம் காலத்தில், உதாரணத்துக்கு சவுதியில் இருந்து சிரியாவுக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்க, பல நாட்கள் செய்து பயணம் செய்யணும். இப்போ அப்படியா? ஒரு சில மணி நேரங்கள் என்ன செஞ்சிடலாம், விமானத்தில் போய் இறங்கிடலாம். ஒரு ஆளை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கடிதம் எழுதி அந்த தகவல் அவருக்கு போய் அவர்கிட்ட பதில் வருவதற்கு பல மாதங்கள் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது. நினைத்த உடனேயே நம்ம என்ன செய்கிறோம், ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம். இந்த பாருங்க லைவாக என்ன செய்யுது போய் கொண்டிருக்கிறது. இன்னும் செல்ல செல்ல காலங்கள் என்ன செய்யும், சுருங்கும். அப்போ காலங்கள் சுருங்கும் பொழுது ஒரு முஸ்லீம் காணக்கூடிய கனவு வந்து பொய்யா இருக்காது. அப்போ அந்த யார் வந்து உண்மையான கனவு காண்றவன் யாரு? அஸ்தகுக்கும் ரூயா அஸ்தகுக்கும் ஹதீசன், யார் வந்து உண்மை பேசுகிறானோ, உங்களில் யார் அதிகம் உண்மை பேசக்கூடியவனோ அவன் காணக்கூடிய கனவு தான் உண்மையான கனவாக இருக்கும். பொய் பேசக்கூடியவன் காணக்கூடிய கனவு என்ன இருக்காது, உண்மையான கனவாக இருக்காது. அப்படி நபியான சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் காணக்கூடிய கனவு வந்து நபித்துவத்தில் அது 45ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நபித்துவத்தின் 45ல் ஒரு பங்கு என்று சொன்னால் இந்த கனவின் மூலம் நமக்கு மார்க்க மசாயல்கள்லாம் வகையா வராது. அது நபிகள் நாயகத்தோடு முடிந்து போய்விட்டது. நாம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை செய்யலாம், நமக்கு வந்து கனவில் முன்னறிவிப்பு செய்யப்படலாம். அது அவனவன் உணர்ந்து கொள்வான். அது உலகம் சார்ந்த விஷயமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த ரூயா சலாசத்தும், இந்த கனவு என்பது 3 வகையாக இருக்கும். ஒரு கனவு எனது ஃபரூய சாலிஹத், அது வந்து நல்ல கனவு. நல்ல கனவு என்பது புஷ்ர மினல்லாஹி, அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நற்செய்தி. அது அவனவன் உணர்ந்து கொள்ள முடியும். பொய் அடுத்தவன் கண்ட கனவு நாம உண்மைப்படுத்த முடியாது. அவன் சொல்வது உண்மையா பொய்யா நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆள் ஒரு கனவை பார்க்கிறாரு, அது வந்து அது மாதிரி நடந்துருச்சு, அவர் உணர்ந்து கொள்வார், இது நமக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஒரு நற்செய்தி என்று அவர் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதை வைத்து நாம் அவரை மகானாக கருத வேண்டும் என்பதுதான் கிடையாது. அப்போ ஒருத்தன் கண்ட கனவு உண்மையா பொய்யான்னு அவனுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும், அவனுக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் அதை உண்மைப்படுத்த முடியாது. பொய்யா கூட என்ன செய்யலாம், விட்டடிக்கலாம். அப்போ நபியா நாயகம் சொல்றாங்க, கனவு 3 வகைப்படும். ஒரு கனவு நற்செய்தி, இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. வரூயா தஹ்சீனுன் மின ஷைத்தான், இன்னொரு கனவு கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவு, இது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. வரூயா மிம்மா யுஹத்திஸுல் மர்வு நஃப்ஸஹு, இன்னொரு கனவு ஒருத்தர் வந்து அவனுக்கு தனக்குத்தானே எண்ணிக்கொள்வது, கற்பனை செய்து கொள்வது. எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தூங்குவோம், அது கனவாக வரும். இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. இந்த 3வது வகை இருக்கு பாருங்க, இது ஒரு பொருட்டான கனவு கிடையாது. 2 விஷயம், ஒன்று வந்து நல்ல கனவு, இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நற்செய்தி. இன்னொன்று தீய கனவு, இது வந்து ஷைத்தான் நம்மை கவலைப்படுத்துவதற்காக வழிகெடுப்பதற்காக ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. இப்போ தீய கனவுக்கு தீர்வு என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபைன் ரஆ அஹதுக்கும் மா யக்ரஹு, உங்களில் ஒருவர் வெறுக்கக்கூடிய கனவை கண்டால் ஃபல்யகும் ஃபல்யுஸல்லி, அவர் எழுந்து அவர் தொழட்டும். வெறுக்கக்கூடிய கனவுனா என்ன? நமக்கு எது கெட்டதா இருக்குமோ அந்த மாதிரி கனவு வந்தாது நாம வெறுக்கக்கூடிய ஒரு கனவு. அப்போ உங்களை ஒரு வெறுக்கக்கூடிய கனவை கண்டால்
ஃபல்யக்கும் ஃபல்யுசல்லி, அவர் எழுந்து தொழட்டும். நாம் எழுந்து என்ன செஞ்சணும்? ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழ வேண்டும். வலா யுஹத்திஸ் பிஹன் நாஸ, அதை எந்த மக்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம வெறுக்கிற மாதிரி கனவு வந்தா நாம் எழுந்து 2 ரக்காத் தொழணும், அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. இது நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. அடுத்து இன்னும் மற்ற ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில 6985வது செய்தி, 7044வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அர்ரூயல் ஹசனத்து மினல்லாஹ், நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியதாகும். ஃபைதா ரா அஹதுக்கும் மா யுஹிப்பு, உங்களை ஒருவர் அவர் விரும்பக்கூடிய கனவை கண்டால் ஃபலா யுஹத்திஸ் பிஹி இல்லா மை யுஹிப்பு, நாம நல்ல கனவை கண்டால், நேசிக்கக்கூடிய கனவை கண்டால் நம்மை யார் நேசிப்பார்களோ அவர்களிடம் மட்டும்தான் நாம் சொல்லணும். நல்ல கனவை கண்டால் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்மை யார் நேசிப்பார்களோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. வைதா ராமா யக்ரஹு, அவர் வெறுக்கக்கூடிய கனவை கண்டால் ஃபலித் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரி ஷைத்தான், அதனுடைய தீங்கிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும். வல் யத்ஃபில் சலாசன், அவர் இடதுபுறமாக, சஹீஹ் முஸ்லிம்ல 4199 செய்தியில் வருகிறது. அவர் இடதுபுறமாக என்ன செய்யணும்? 3 தடவை நாம் துப்பிக்கொள்ள வேண்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இடதுபுறமாக என்ன செய்ய வேண்டும்? 3 தடவை உமிழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதை யாருக்கும் சொல்லிவிட வேண்டாம். அந்த கனவு அவருக்கு என்ன செய்யாது? எந்த தீங்கும் அளிக்காது. அதே மாதிரி முஸ்லிமுடைய அறிவிப்பில் வருகிறது, ஷைத்தானை விட்டும் அவர் 3 தடவை இடதுபுறமாக 3 தடவை துப்பிக்கொள்ள வேண்டும். 3 தடவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எத்தனை தடவை? 3 தடவை. அப்படி சொல்லிட்டு ஃபலதஹவ்வல் அன் ஜம்பிஹி அல்லதி கான அலைஹி, அவர் எந்த புறமா படுத்திருந்தாரோ அதற்கு மாற்றமாக புரண்டு படுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வலது புறமா படுத்திருக்கிறோம், கெட்ட கனவு கண்டு முழிச்சிட்டோமா, இடது புறமா 3 தடவை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி இடது புறமா 3 தடவை துப்பி விட்டு இடது புறமா திரும்பி படுத்துக்கணும். இடது புறமா படுத்திருக்கும் போது கெட்ட கனவு கண்டு முழிச்சிட்டோம். அப்போ இடது புறமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி 3 தடவை துப்பி விட்டு வலது புறமா திரும்பி படுத்துக்கணும். துப்புறது எங்க மட்டும்தான்? இடது புறமாக தான் செய்ய வேண்டும், நாம் துப்பிக்கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி ஷைத்தான் என்ன செய்வானா, ரசூலுல்லா மாதிரி வர முடியாது, ஆனால் அவன் வேறு தோற்றத்தில் நான் தான் ரசூலான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வழிகட்டம் போய் என்ன செய்யக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. சஹீஹுல் புகாரில 110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார். நாம் ரசூல்லாவை கனவுல பார்க்கறோம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ரசூல்லாவை தான் பார்த்தோம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது யாருக்கு சாத்தியம்? நபிகள் நாயகத்தை நேரில் கண்டவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். நபிகள் நாயகத்தை நம்ம நேரில் பார்த்திருந்தா தான் நம்ம கனவுல ரசூல்லா வந்தா இது ரசூல்லா தான் முடிவு செய்ய முடியும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டார். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான். அப்ப ஷைத்தான் ரசூல்லாவுடைய உருவத்தில் வர முடியாது. வேற ஒரு ஆளுடைய உருவத்தில் நான் தான் ரசூலான்னு சொல்லி நம்மளை வழி எடுக்கலாமா இல்லையா? அப்ப ரசூலா சொல்றாங்க, வமன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ ஃபலதபவ்வ மக்அதஹு மினன்னார், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அப்போ இந்த மாதிரி ஷைத்தான் ரசூலுல்லாவுடைய உருவத்தில் வர முடியாது. அதே நேரத்தில் வேறு தோற்றத்தில் நான் தான் ரசூல்லான்னு சொல்லி அப்படி வழி எடுக்கிறான் வச்சுக்கிடுங்க, அது அந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் நிறைய இருக்கு. நமக்கு மார்க்கத்தில் ஆண்கள் பெண்களுடைய ஒழுக்கங்களை பற்றி எவ்வளவோ குர்ஆன் வசனங்கள் இருக்கு, ஹதீஸ்கள் இருக்குது. அதை சொல்றதுக்கே பல நாட்கள் ஆகும். இவங்க நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுவாங்க, மதீனாவில் ஷேக் முகமது தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா, கனவுல வந்தாங்களாம். இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போய் விட்டார்கள், சமூகம் சீரழிந்து விட்டது, நீங்கள் மக்களுக்கு நான் போய் சொன்னது சொல்லுங்க, ஏன் ஷேக் முகமது கனவுல ஏன் வரணும்? அதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதே, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ இதை அந்த ஷேக் முகமது என்ன செஞ்சாங்க, பிட் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டாராம். அதை ஒருவன் பார்த்து விட்டு கிழித்தானாம், அவன் கேன்சர் செத்து போயிட்டானான். இன்னொருத்தன் என்ன செஞ்சானா, அவங்க பேசாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தன் வயிற்று வலி மௌத்தாயிட்டான், ஒருத்தன் அப்படி மௌத்தாயிட்டான். ஒரு ஆள் என்ன செஞ்சானா, இத்தனை நோட்டீஸ் அடித்து வெளியிட்டார், அவர் என்ன செய்து விட்டார், செல்வந்தராகி விட்டார். இப்படிலாம் மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை பூத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தை கனவில் காண்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது.
நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4560வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி. யார் என்னை கனவில் காண்கிறானோ அவன் விழித்த பிறகும் என்னை காண்பான், விழிப்பிலும் என்னை காண்பான். வலாயத்த மஸ்தலு அஷைத்தான் பி, ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே வரமாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகத்தை கனவில் கண்டால் கண் விழித்த உடனும் அன்றைய தினம் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்ப இது யாருக்கு மட்டும்தான் உரிய ஒரு விஷயம்? நபிகள் நாயகம் உயிரோடு வாழும்போது சஹாபாக்களுக்கு உள்ள ஒரு விஷயம். நபிகள் நாயகம் மௌத்தா போன மரணித்த பிறகு அவங்க யாருடைய கனவு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படி வருவாங்கன்னு சொன்ன இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும், பொய்யாயிரும். அப்ப நபிகள் நாயகத்தை கனவில் கண்டோம் என்று சொல்வது அது பொய்யான விஷயம். நபிகள் நாயகம் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டால் அதற்குரிய நிபந்தனை விழிப்பிலும் காணக்கூடிய ஒரு நிபந்தனை இருந்தால்தான் அது சரியான விஷயம். அதுபோன்று நபிகள் நாயகத்தை கனவில் கண்டவர் என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார் அப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்புறம் நாம கனவுல ஒரு ஆள் வர்றாரு, அவர் தன்னை ரசூலுல்லாஹ் சொல்றான்னு வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு அப்துல் காதர் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அந்த அப்துல் காதர் கனவுல வந்தா என் கனவுல அப்துல் காதர் வந்தாரு, நம்ம வாப்பா நமக்கு தெரியும், நம்ம அம்மா நமக்கு தெரியும், கனவுல வாப்பா அம்மா வர்றாங்க, எங்க வாப்பா வந்தாரு எங்க அம்மா வந்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். யாருன்னே ஒரு ஆள் தெரியாது, தெரியாதவர் வந்தவுடனே இவர் தான் வந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நபிகள் நாயகத்தை கனவில் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை நேரில் பார்த்திருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? நபிகள் நாயகத்தை கனவில் கண்டவர் விழிப்பிலும் என்ன செய்வார், நபிகள் நாயகத்தை காண்பார். அப்போ நபிகள் நாயகத்தை கனவில் கண்டேன் என்று சொல்வதெல்லாம் அது பொய்யர்கள். அது ரசூல் அதோடு சேர்த்து சொல்றாங்க, என் மீது எவனாவது வேண்டுமென்றே பொய் சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்யட்டும், நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று நாம ஷைத்தானை விட்டும் ஷைத்தானுடைய காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்றைக்குமே ஒன்று நடப்பதற்கு முன்பாக அறிவை வச்சு நம்ம சிந்திக்கணும். நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவை வச்சு சிந்திக்கணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா, நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், குடிகாரனா இருக்கக்கூடாது, படிச்சிருக்கணும், வசதி வாய்ப்பு, அவங்க விருப்பம். அது நம்ம அறிவை வச்சு எவன்டா அவன் பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளை வருதா, அவன் நல்லா படிச்சிருக்கானா, தௌஹீத்வாதியா இருக்கானா, குடிகாரனா இல்லாமல் இருக்கானா, அதை சம்பாதிக்கிறானா, நோய் நொடி இல்லாமல் இருக்குதா, இது எல்லாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அறிவை வச்சு சிந்திக்கணும். அடுத்து அல்லாட்ட உதவி கேட்கணும். அடுத்து அந்த காரியம் முடிந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. நடப்பதற்கு முன்பாக அறிவை வச்சு சிந்திக்கிறது ஓகே. குர்ஆன் சுன்னா அடிப்படை நம்ம முயற்சி செய்ய வேண்டும், அல்லாட்ட உதவி தேட வேண்டும். ஆனால் எல்லாம் செஞ்சு நம்ம கரெக்டாக நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்போம், நல்ல காலேஜ் தான் பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்போம். பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவன் ஷைத்தானாக இருப்பான். இப்போ நடந்த பிறகு நாம் அப்படி ஆகிட்டே இப்படி ஆகிட்டு செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதுக்கு அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சஹீஹ் முஸ்லிம்ல 5178வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மூமினுல் கவியு, ஒரு பலமிக்க மூமின். ஈமான்ல உறுதியான ஈமானுடைய மூமின்கள் இருக்கிறாங்க, பலவீனமான ஈமானுடைய மூமின்கள் இருக்கிறாங்க. உறுதியான ஈமான், ஒரு உறுதியான ஈமானுடைய மூமின் ஹைரும் வஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் வைஃப், பலவீனமான இறை நம்பிக்கையுடைய மூமினை விட அவன் சிறந்தவன், அல்லாஹ்விடம் நேசத்திற்குரியவன். ஃபி குல்லின் ஹைருன், எல்லா விஷயத்திலும் ஒரு ரெண்டு மூமின்கள் நல்லது இருக்குது. இப்போ ஒரு பலவீனமான மூமின் என்றால், பலமிக்க மூமின் என்றால் யார், அவன் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக், முதல் நிபந்தனை உனக்கு எது பயனளிக்குமோ அதில் ஆசைப்படு. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எது நன்மையான விஷயமோ, நம்ம அறிவு அடிப்படையில், மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத அடிப்படையில் எது நன்மையான விஷயமோ அதில் ஆசைப்படு. என்னைக்குமே நம்ம அப்படி தான் ஆசைப்படணும். மார்க்க அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் எது சிறந்ததோ அதை செய்வதற்கு ஆசைப்படுங்கள் எல்லா விஷயத்திலையும். அடுத்து ஆசைப்பட்டாச்சா சோர்ந்து இருந்துடக்கூடாது. வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். நாம் என்னதான் ஆசைப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எல்லாம் எனக்கு நல்ல மார்க்கமுடைய பொண்ணாக வேணும் அப்படி இப்படின்னு நம்ம கேட்குறோம். நல்ல அலசி ஆராய்ஞ்சு அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு. அலசி ஆராய்ஞ்ச மட்டும் போதாது, அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், உதவி தரணும். எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, மார்க்கம் தெரிந்த பெண் என்று திருமணம் முடிச்சு பார்த்தா அது அவர் விரும்பின மாதிரி இருக்காது. ஒன்றா நம்ம ஷைத்தானா இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ எந்த ஒரு வியாபாரமாக தொழிலாக இருந்தாலும் சரி, முதலில் நமக்கு மார்க்க அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் நமக்கு நன்மை இருக்குதா என்பதற்கு ஆசைப்பட வேண்டும்.
ரெண்டாவது நிபந்தனை என்ன? வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்ட்ட உதவி தேடும். மூன்றாவது நிபந்தனை என்ன? வலா தாய்ஜஸ், சோர்வடைந்து இருந்து விடக்கூடாது. ஒரு தொழில் துவங்க போகிறோமா, எந்த தொழில் துவங்கலாம்? நல்ல ஒரு சிறப்பான தொழில், அந்த தொழில் லாபகரமாக இருக்கும், இதில் முதலீடு பண்ணுவோம், இது ஹராம் தான் கிடையாது, தேர்ந்தெடுத்தாச்சு. ஏன் அல்லாஹ் இந்த தொழில் துவங்க போகிறேன், நீ எனக்கு உதவி செய், அல்லாஹ்ட்ட கேட்டாச்சு. கேட்டு சும்மா இருந்துடலாமா? சும்மா இருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும், சோர்வடையக்கூடாது. வியாபாரம் பண்ணணும், உழைக்கணும், அதற்காண்டி என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதை ஃபுல்லாக செய்யணும். இவ்வளோ எல்லாம் செஞ்சு அல்லாஹ் ஹைராக்கிடும். பெரும்பாலும் வைன் அசாபக ஷைவுன், உனக்கு அது சோதனையாக ஆகிவிட்டால், ஏதேனும் சோதனை உனக்கு ஏற்பட்டு விட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபால்து கதா கான கதாவ கதா, ஐயையோ நான் இப்படி செஞ்சிருக்கணுமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே, இந்த மாதிரி பேச்சு பேசாதீங்க. சோதனை வந்த பிறகு, சோதனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, சோதனை வந்த பிறகு அடுத்து என்ன ரூட்டுன்னு தான் பார்க்கணும். சோதனை வந்த பிறகு சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. அப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும், இந்த தொழிலில் முதலீடு பண்ணக்கூடாது. அது எப்போ யோசித்திருக்கணும்? செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும்? யோசித்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் யோசிச்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு பாதிப்பு வந்த பிறகு இப்படி பேசக்கூடாது. இப்படி இந்த மாதிரி நம்ம நடந்து போனவற்றுக்காக புலம்ப ஆரம்பிச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். பலாக்கின் கதிருல்லாஹி வமாஷா ஃபால, நம்ம என்ன சோதனை முடிஞ்சு, சோதனை வந்துருச்சா, மா கத்தர் அல்ல, அல்லாஹ் நானே நடந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரி பேசிடக்கூடாது. செய்வதற்கு முன்பாக நம்ம முயற்சி தான் பண்ணணும், நம்ம அல்லாஹ்ட்ட உதவி தேடணும், அறிவை கொண்டு சிந்திக்கணும். எல்லாம் செஞ்சு ஃபெயிலியர் ஆகிட்டா அல்லாஹ் நாடு நடந்திருக்கு, அவ்வளோதான். இது விதி. நடந்து முடிந்த பிறகு விதியின் மீது நம்ம செய்ய வேண்டும், அதை சுமத்தி விட வேண்டும். இன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், இந்த மாதிரி நடந்து முடிந்த பிறகு அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்தால் அப்படியா, இந்த மாதிரி புலம்புற வேலை இருக்கு பாருங்க, இது ஷைத்தானுடைய செயலை திறந்து விட்டு விடும், வாசலை என்ன செய்து விடும்? திறந்து விட்டு விடும். நபியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த தன்மையை நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். எந்த ஒன்றையுமே நாம் செய்வதற்கு முன்பாக பல தடவை யோசிக்கணும். பல தடவை யோசித்து அது சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். சரியாக இருந்து அல்லாஹ்ட்ட உதவி தேடி சோர்வடையாமல் அதை செய்ய வேண்டும். நாம் செய்யும்போது நம்முடைய அறிவுப்படி சரியாக தெரியுது, ஆனால் பாதிப்பாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? நாம் அது அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும் பேசினோம் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய வாசலை திறக்கும், பகைமையை வளர்த்து விடும், பிரிவினையை வளர்த்துடும். இப்போ ஒரு ஜமாத் இருக்குது, ஒரு மீட்டிங் போகணும்னு பேசுகிறாங்க, ஒரு நிர்வாகி ஞாயிற்றுக்கிழமை வைப்போம் பாரு, ஒரு நிர்வாகி சனிக்கிழமை வைப்போம் பாரு, கலந்து பேசி உலக விஷயம் தானே, சரிப்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சரின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஒரு ஆள் என்ன செய்ய, 5 பேர் 4 பேர் ஞாயிற்றுக்கிழமைம்பாங்க, ஒரு ஆள் சனிக்கிழமைம்பாங்க. இப்போ இந்த ஒருவர் என்ன செய்யணும்? பெரும்பான்மை முடிவு கட்டுப்படணும். அல்லாட்ட உதவி தரோம், எல்லாம் எங்கள் காரியத்தை நிகழ்ச்சியை சிறப்பாக்கி வை, நோட்டீஸ் அடிக்கிறோம், பேச்சாளரை கூப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். கரெக்டாக மீட்டிங் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிடும். உடனே இந்த செய்வார், சனிக்கிழமை வாசி என்ன செய்வார்? நான் நேற்றே சொன்னேன், நீங்கள் மீட்டிங்கு சனிக்கிழமை வைங்கன்னு சொன்னேன், என் பேச்சை எவன் கேட்டான்? அங்கே அப்படி பேச ஆரம்பித்தாலே என்ன செய்யும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசிகள் பார்ப்பாங்க, இவர் என்னடா இது மசோரா முடிவு, கடைசியில் அங்கே ஜமாத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? பிரிவினை வந்துவிடும். இப்படி எல்லா விஷயத்தையும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன். அப்போ இந்த மாதிரி நடந்த பிறகு என்ன செய்யக்கூடாது? ஒரு அனுபவத்துக்காக பேசிக்கொள்ளலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது அன்றைக்கு இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம அப்படி வராமல் இருக்கிறது என்ன செய்யணும், அப்படி பேசலாமே தவிர நடந்த பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது? அதை சொல்லி புலம்பக்கூடாது. புலம்பினால் அது ஷைத்தானுக்கு என்ன செஞ்சிடும்? சாதகமாக ஆகிவிடும். அடுத்து ஷைத்தானை விட்டு நம்ம காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இறை நினைவு தான், திக்ரு தான். அலாபி திக்ரில்லாஹி தத்துபைனல் குலூப், அல்லாவை நினைவு கூறுவதில் தான் உள்ளங்கள் என்ன செய்கிறது? நிம்மதி அடைகிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். இறை நினைவு என்றால் என்ன? இறை நினைவு எல்லாம் நம்ம ஓதக்கூடிய ஔராதுகளும் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த தன்மை இருக்கு பாருங்க. இந்த தன்மை தான் நம்ம என்ன செய்ய, ஷைத்தானை விட்டு என்ன செய்யும்? காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமிதியில் 2790வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆமுருக்கும் அன் தذ்குருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை உங்களுக்கு நான் ஏவுகிறேன். இந்த அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறானா இல்லையா? இவனுக்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஃபஇன்ன மஸல தாலிக க மஸலி ரஜுலின் ஹரஜுல் அதுவு ஃபி அஸரிஹி சிரான், ஒரு மனிதன் வெளியே போறான், அவனை தொடர்ந்து மிக வேகமாக எதிரி என்ன செய்கிறான்? விரட்டி கொண்டு வருகிறான். ஒருத்தன் வெளியே போகும்போது எதிரி அவனை மிக வேகமாக விரட்டி கொண்டு வரும்போது இவன் அந்த எதிரிடமும் தப்பிப்பதற்காக இவன் விரண்டு ஓடுகிறான். ஹத்தா இதா அலா ஹிஸ்னின் ஹசீனின்,
அந்த மாதிரி எதிரிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி ஓடும் பொழுது ஒரு பாதுகாப்பு மிக்க கோட்டைக்குள்ளே போய் என்ன செஞ்சிடறான், நுழைந்து விடுகின்றான். இப்போ அந்த எதிரி அவனை தொட முடியுமா? தொட முடியாது. அதுபோன்று தான் நஃப்ஸஹு மின்ஹும், அந்த எதிரிகளை விட்டும் அந்த பாதுகாப்பு மிக்க கோட்டைக்குள் நுழைந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். கதாலிக்கல் அபுது, இப்படி இதுதான், இது போன்றுதான் ஒரு அடியான். லா துஹ்ரிசு நஃப்ஸஹு மின ஷைத்தானி இல்லா பிதிக்ரில்லா, அவன் தன்னை ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டே தவிர அவன் செய்ய முடியாது, பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஷைத்தானை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நினைவு, என்னதான் சட்டத்தை போட்டாலும் சரி, ஒரு நாட்டில் வந்து எவ்வளவு சட்டம் கடுமையாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு தனி மனித பயம் இல்லைன்னு, ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. தனி மனித ஒழுக்கம்னு என்ன அர்த்தம்? இறை பயம். என்னத்தை சட்டத்தை போட்டாலும் நீங்கள் வந்து விபச்சாரத்துக்கு கல்லால் எறிந்து கொல்லக்கூடிய தண்டனையை கொடுத்தாலும் சரி, மது அருந்துறவனுக்கு திருடினால் கையை வெட்டப்படுங்கிற தண்டனையை கொடுத்தாலும் சரி, மது அருந்தக்கூடியவனுக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்தாலும் சரி, என்னத்தை தண்டனையை கொடுத்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாதவ செய்யத்தான் செய்வான். அந்த சட்டம் இஸ்லாமிய நாடாக இருந்தால் அது என்ன செய்யும்? நடக்கத்தான் செய்யும். எல்லா தப்பும் நடக்கும். அப்போ நம்மை அந்த தவறிலிருந்து காக்கக்கூடிய விஷயம் வந்து இறை நினைவு தான். இறை நினைவை தவிர வேறு எதுவும் செய்யாது, நம்மை காப்பாற்றாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு திக்ருகள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய திக்ருகள், அந்த திக்ருகளை பொருள் அறிந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பாக என்ன செய்ய இருக்கும். சஹீஹுல் புகாரில 3293வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் வந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறாரோ. லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணை இல்லை, லஹுல் முல்க் அவனுக்கு தான் அனைத்து அதிகாரமும் சொந்தம், வலஹுல் ஹம்து அவனுக்கே அனைத்து புகழும் சொந்தம், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்று யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு வந்து 10 அடிமைகளை விடுதலை செய்ய நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி 100 நன்மைகள் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. 100 தீமைகள் அவருக்கு அளிக்கப்படுகிறது. வ கானத் லஹு ஹிர்ஸம் மின ஷைத்தான் யௌமஹு தாலிக ஹத்தா யும்சிய, அது அவருக்கு மாலை நேரத்தை அடையும் வரை, காலையில் 100 தடவை சொன்னால் மாலை நேரத்தை அடையும் வரை அன்றைய தினம் ஷைத்தானை விட்டும் ஒரு பாதுகாக்கக்கூடிய கவசமாக அது இருக்கிறது. வலம் எழுத்தி அஹதுன் ஃபி அஃலலி மிம்மா ஜாபிஹி, இவன் செய்த இந்த செயலை விட யாரும் சிறந்த செயலை செய்ய முடியாது. இல்லா அஹதுன் அமில் அக்ஸரமின் தாலிக்க, இதை விட அதிகமாக அமல் செய்தானே அவனை தவிர. அப்போ இந்த திக்ர் நாம் அதை பொருள் அறிந்து சொல்லும் போது நம்ம ஷைத்தானை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி திருமீதியில் 3310வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியான் வந்து ஒவ்வொரு காலையிலும் இரவு நேரத்திலும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எப்படிப்பட்ட அல்லாஹ்? லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாயி, பூமியிலும் வானத்திலும் அந்த இறைவனுடைய பெயரோடு எந்த ஒன்றும் தீங்கிழைக்காது. வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவன், அறிந்தவன் என்று 3 தடவை சொன்னால் லம் யலுர்ருஹு ஷைஉன், அவனுக்கு எதுவும் என்ன செய்யாது, பாதிப்பு உண்டாக்காது என்ன நபியான சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 1430வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான என்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்போ நம்முடைய வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதும் போது அது நமக்கு ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 4008வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், அந்த ஆமத ரசூல் சொல்றோமா இல்லைங்களா, அந்த 2 வசனங்கள் மன் கரஹுமா ஃபி லைலத்தின் கஃபத்தா, யார் அதை இரவு நேரத்தில் ஓதுகின்றாரோ அது அவருக்கு போதுமானதாகும், பாதுகாப்பிற்கு போதுமானதாகும். அது மாதிரி திருமதியில் 2807வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வந்து வானம் பூமியை படைப்பதற்கு முன்பாகவே ஒரு ஏட்டை எழுதினான், ஒரு விதி ஏட்டை அல்லாஹ் எழுதினான் வானம் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்சல மின்ஹு ஆயத்தைனி, அதிலிருந்து 2 வசனங்களை இறக்கி வைத்தான்.
ஹதம பிஹிமா சூரத்துல் பக்ரா, அந்த 2 வசனங்களை கொண்டு சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் திரையிட்டான், சீல் வைத்தான். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமத ரசூல் வலா யகூலு ஃபீ தாரின் ஸலாஸ லயாலின். இந்த 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 ஆமத ரசூல் ஒரு வீட்டில் தொடர்ந்து 3 நாளைக்கு ஓதப்படவில்லை என்றால் ஃபயக்ரபுஹ ஷைத்தான், ஷைத்தான் அந்த வீட்டை என்ன செய்வான், நெருங்கிக் கொள்வான். அப்ப ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு வசனம் எது, இந்த ஆமத ரசூல். அது மாதிரி புகாரி 3275 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறான், நீ உன்னுடைய படுக்கைக்கு போகும்போது ஆயத்துல் குர்சியை ஓதிக்குள், லை யஸால அலைக்க மினல்லாஹி ஹாஃபிதுன், உனக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். வலா யக்ரபுக ஷைத்தான், ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான். ஹத்தா துஸ்பிக, காலை அடையும் வரை ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் அப்படின்னு ஷைத்தான் சொல்லி கொடுத்தான். அந்த சஹாபி நபிகள் நாடு கேட்கும்போது சதக்க, அவன் உண்மையைத்தான் சொன்னான். ஒவ்வொ கதுப், அவன் பொய்யனாக இருந்தால் சொன்னது உண்மை அப்படின்னு நபிகள் நாடு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரி 3275 செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குர்ஆன்ல சஜிதா வசனங்கள் வருதா இல்லையா, சஜிதா வசனங்கள் 4 இடம் சூரத்து சஜிதா செய்யக்கூடிய வசனங்கள், சூரத்துல் அலக், சூரத்து இன்ஷிகாக், சூரத்து சாது, சூரத்து நஜும், இந்த 4 அத்தியாயங்களில் சுஜூது பண்ண வேண்டிய வசனங்கள் இருக்குது. இந்த சஜிதா வசனங்களை ஓதி அதற்கு சிறப்பான துவாவும் இருக்குது. அந்த சஜிதா வசனம் ஓதி சஜிதா செய்யும் போது சஜித வஜிஹி லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி, இது குர்ஆன் ஆயத்தை ஓதி சஜிதா வசனங்களை ஓதி சஜிதா செய்யும் போது ஓதக்கூடிய துவா. நம்ம சஜிதா வசனங்களை ஓதி சஜிதா செய்யும் போது என்ன நடக்குது, முஸ்லிம்ல 115வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சஜிதா வசனங்களை ஓதி சஜிதா செய்யும் போது யஅ்தஸல ஷைத்தான் எபுகி, ஷைத்தான் அப்படி அழுதுகிட்டே ஓடுறான். அவன் சொல்றான், யா வைலி, எனக்கு ஏற்பட்ட நாசமே, உமிர இப்னு ஆதம் பி சுஜூத் ஃபஸஜத, மனிதன் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டான், அவன் சஜிதா செய்து விட்டான். ஃபலகுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. வ உமிர்து பி சுஜூத், நான் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டேன். ஃபஅபைது, நான் மறுத்து விட்டேன். ஃபலின் நார், எனக்கு நரகம்தான். அதுபோன்று மிக சிறந்த பாதுகாப்பு வளையங்கள் எதுவென்று சொன்னால் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். நசாயில 5334வது செய்தி, அதுபோன்று புகாரில 6319, 5018. இதை நாம் டெய்லி நாம் இதை செய்யணும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா ஆவா இலா ஃப்ராஷிஹி குல்ல லைலத்தின், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒலு செஞ்சுக்கணும். அது ஒலு செய்ய தனியாக ஹதீஸ்களை சொல்லப்பட்டு ஒலு செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து 2 கையையும் என்ன செய்யணும், 2 முன்கையும் இணைத்து நம்ம சும்மா நஃபஸ ஃபீஹிமா, அந்த 2 கையை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஊதுவாங்க. ஊதி விட்டு ஃபகர ஃபீஹா, அதில் ஓதுவாங்க, கையில் ஓதணும். அந்த நம்ம ஓதக்கூடிய காற்று எதில் படணும், அந்த கையில் படுற மாதிரி ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத், சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா, வகுல் அவுது பிரபில் ஃபலக் என்ற அந்த சூரா, வகுல் அவுது பிரபின் நாஸ் என்ற அந்த சூரா, அப்படி அந்த சூறாவை 3ஐயும் கையில் படுற மாதிரி ஓதிட்டு என்ன செய்யணும், அதை பற்றி சும்மா எம்சஹு பிஹிமா மஸ்தத்தாமின் ஜசதி, நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் தடவ முடியுமோ அவ்வளோ தூரம் தடவணும். ரசூலை எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, எபுதவு பிஹிமா, அதான் ரகசி, 2 கையும் தலையிலேருந்து ஆரம்பித்து அப்படி என்ன செய்வாங்க, அப்படி தலையிலேருந்து ஆரம்பித்து வஜீஹி அப்படி என்ன செய்வாங்க, முகம் அப்படி என்ன செய்வாங்க, உடம்பு ஃபுல்லாக என்ன செய்வாங்க, தடவுவாங்க. எவ்வளோ தூரம் கை போகுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும், தடவி கொள்ள வேண்டும். எஃபாலு தாலிக்க சலாச மர்ராத், இதை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அவர்கள் செய்வார்கள். அப்ப இந்த சூரா என்பது குல்ஹு வல்லாஹு அஹத் வல் முஅவ்விதத்தைன், குல்ஹு வல்லாஹ் சூராவும் பாதுகாக்கும் 2 வளையங்கள். இது ஃபலக் நாஸ், அது 2க்கு பேர் பாதுகாப்பு இந்த வளையங்கள். ஹீன தும்சிய வ துஸ்பிக, நீங்கள் காலை நேரத்தை அடையும் போதும் மாலை நேரத்தை அடையும் போதும் சலாச மர்ராத் 3 தடவை ஓதுங்கள். தக்ஃபீக்க மின் குல்லி ஷையின், அனைத்து விஷயங்களில் இருந்தும் அது உங்களுக்கு போதுமானதாக நபியான சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி 3499 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஷைத்தானை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த திக்ருகளை அவுராதுகளை நாம் வலிமையாக ஓதி வரும்போது அவை நமக்கு இறை நினைவை ஏற்படுத்தி ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீய ஷைத்தானை விட்டு நம்மை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.